தங்கள் ஐயா வணக்கம். காணாமல் போன ஆடு மாடுகள் தானாகவே திரும்பி வர அரபி மாந்திரீகத்தில் ஏதேனும் வழி இருக்குங்களா ஐயா? காணாமல் போன ஆடு மாடுகளை திரும்பி வருவதுக்காக இந்த ஃபோட்டோவில் காணுന്ന பேப்பர் பிரிண்ட் எடுத்து ஆடு மாடு கட்டின இடத்துல வந்து தொங்க விடணும். அப்படி தொங்க விட்டு ஒரு பேப்பர் எடுத்து எரிச்சிட்டு அதோட சாம்பலை வந்து அங்கே தூவி விடணும். ஒரு பேப்பர் வந்து தொங்க விடணும், ஒரு பேப்பர் வந்து இது ஆடு மாடு கெட்டின இடத்துல வந்து தூவி விடணும். தண்ணியில் போட்டு கலக்கி அப்படி கூட பண்ணலாம். இப்படி பண்ணினா நம்ம போன ஆடு மாடுகளெல்லாம் வந்து திருப்பி வந்துடும் அதே இடத்துக்கு. அதோடு சேர்த்து திருப்பி வந்தால் 3 ஏழைக்கு வந்து சாப்பாடு கொடுக்கும் அப்படி ஒரு வேண்டிகை கூட வச்சிடணும். இது பண்ணதுக்கு முன்னாடியே இந்த வேண்டிகை இருக்கணும். நம்ம காணா போன ஆடு மாடு வந்து திருப்பி வந்தால் 3 ஏழைக்கு நான் சாப்பாட்டு போட்டு கொடுக்க அப்படி ஒரு வேண்டிகையும் ஒரு பேப்பர் தொங்க விடணும். ஒரு பேப்பர் எடுத்து எரிச்சிட்டு அந்த சாம்பல் வந்து கொஞ்சம் தண்ணியில் போட்டு அங்கெல்லாம் தூவி விடணும். இப்படி செய்தால் கண்டிப்பாக ஆடு மாடுகளெல்லாம் நம்மக்கிட்ட ஏதாவது ஆக்சிடெண்ட்டு இந்த மாதிரி எதுவும் நடக்காமல் உயிரோடு இருந்தால், இடம் தெரியாமல் எங்கேயாவது சுற்றிட்டு இருந்தால் அவர் திரும்பி வரும். ஏதாவது ஆக்சிடெண்ட்டு பற்றி இந்த மாதிரி ஏதாவது ஆனாதான் அதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லாமல் இடம் தெரியாமல் அங்கே அலைஞ்சு நடക്കുന്ന ஆடு மாடுகளெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஆலையிலேக்கு என்ன திருப்பி வந்துடும். வணக்கம் நண்பர்களே. நமது கேரளா அரபி ஜோதிடம் மாந்திரிகம் ஷேரிட்டி யூடியூப் சேனலில் தங்கள் ஐயா அவர்கள் செய்வினை கோளாறு, வசியம், தொழிலில் நஷ்டம், கணவன் மனைவி பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குழந்தை இல்லாமை, வாஸ்து சாஸ்திரம் பிரச்சனை, குடிப்பழக்கத்தை மறத்தல், இதற்கான பரிகாரங்களை நமது யூடியூப் சேனலில் தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் அனைவரும் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தங்கள் ஐயாவின் வாட்ஸ்அப் நம்பர் நமது யூடியூப் சேனலில் கொடுக்கப்பட்டுள்ளது. மக்கள் அனைவரும் தங்களது பிரச்சனைகளை வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினால் ஐயா அவர்கள் ஆராய்ந்து பார்த்துவிட்டு உங்களுக்கான பரிகாரங்களையும் விளக்கங்களையும் சொல்ல இருக்கிறார். உங்களிடமிருந்து விடைபெறுவது மெடிக்கல் சங்கர் சீர்காழி.